இங்கே இருங்க. அப்புறம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இங்கே பாருங்க, யாருக்கிட்டையாவது இது மாதிரி நாங்கள் நகை கடைக்கு போனோம், தோடை எடுத்தோம், அதை எடுத்தோம், இதை எடுத்தோன்னு எங்கிட்டாவது சொன்னியா? எங்கிட்டாவது கடத்தெருவில் கூட சொல்லக்கூடாது. டீ குடிக்க போகிற இடத்துல கூட சொல்லக்கூடாது. அவன் மொட்டாட்டிக்கிட்ட சொல்லி அவகிட்ட சொல்லி இவகிட்ட சொல்லிடுவோம். அம்மாளுக்கு வந்துடும் நியூஸு. பார்த்துக்கோங்க, யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது. என்னங்க, நான் சொல்கிறது புரியுதா? சொல்ல மாட்டேன் மல்லிகா. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? இப்படித்தான் யார்கிட்ட சொல்ல போறேன், யார்கிட்ட சொல்ல போறேன்ட்டு கடைசியில் இங்கே வந்து சேர்ந்துரும். சரி, இங்கே பாருங்க, சொல்லக்கூடாதுன்னா கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம வாங்கினது. ஷோ, யாருக்கும் தெரியாது போதுமா? நான் ஏன் சொல்ல போறேன்? அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆ சரி, முதல்ல வாங்கியிருக்கிறோம், அதாங்க தெரியக்கூடாது யாருக்கும். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன மல்லிகா? சந்தோஷம் தானே படுவாங்க. மகன் முதல்ல சம்பாரிச்சு தோடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நீ என்னடானா தெரியக்கூடாதுங்கிற? யாருக்கு வேணாலும் தெரியலாங்க. ஏன் உங்கள் அண்ணனுக்கு தெரியலாம், உங்கள் அன்னைக்கு தெரியலாம், உன் தம்பிக்கு தெரியலாம், தம்பி பொண்டாட்டிக்கு தெரியலாம், யாருக்கு வேணாலும் தெரியலாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படிங்கிற? சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம இருந்தா சரிதான். நான்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லாதீங்க. ஷப்பா, காய் வாங்க போன இடத்துல என்ன கூட்டம். மல்லிகா, என்னத்த? எங்கடி போன? வேற எங்கே போவேன், வீட்டில் ஒரு காய் இல்லை. சரி, இன்னும் மளிகை கடை பக்கம் போய் காய் வாங்கிட்டு வரலான்னு போனேன். அங்கே அம்பூட்டு ரேட்டு பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டு பக்கம் போனால் தக்காளி 100 ரூபாய்க்கு மேலே விற்கிது. இந்த கதையை எங்கே போய் சொல்கிறது? நீ தான் நல்ல கதை சொல்லுவியே. என்னத்த சொல்றிய? நான் நல்ல கதை சொல்லுவேனா? ஆமாம், உனக்கு தான் நல்ல கதை சொல்ல தெரியுமே. அட என்ன, நீங்கள் வாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசுறிய. ஆமாம், ஏரடி, நீ இப்போ எங்கே போயிட்டு வர? நெசம்மா, நான் கடைக்கு தத்த போனேன். உங்கள் பையன்கிட்ட வேணா கேளுங்க. ஏலே மயிலு, எங்கடா போனியா? மா, கடத்தருக்கு தான் போன காய் வாங்க. என்ன இவ எப்படி நம்ப மாட்டேங்கிறாக? அது சரி, கொண்டா கட்டப்பைய பார்ப்போம். ஐயோ, கட்டப்பைய கொண்டா பாப்பங்குதே. நான் எப்படி காமிப்பேன்? என்னம்மா காமிப்பேன்? இப்போ கட்டப்பைய நான் எப்படி காமிப்பேன் இதுகிட்ட? ஆத்தே, வாங்கிட்ட தானடி கேட்குறேன். கொண்டா கட்டப்பைய பாப்போன்னா தரமாட்டேங்கிற. அதுக்கு இல்லத்தே, அதுக்கு இல்லைன்னா அப்போ கொண்டு வா, காமி. இந்த வாரேன். போச்சு, மல்லிகா மாட்டிக்கிட்டா. என்னடி, கட்டப்பையில் ஒன்றும் காணும்? எதுவுமே இல்லை. ஒன்றும் வாங்கலத்த. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இன்ன வரைக்கும் காய் வாங்கினேன், தக்காளி அம்புட்டு ரேட்டு இம்புட்டு ரேட்டுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. இப்போ என்னடான்னா பைக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதே நான் பையை பார்க்காம இருந்திருந்தேனா நீ காய் தான் வாங்க போனேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானே பையை பார்த்ததுனால தான் தெரியுது நீ வாங்கவே இல்லைன்னு. எதுக்கு நீ எதுக்கு போனப்ப? போனது வேற, சொல்றது வேறயா? இப்பவே என்ன கிறுக்கச்சி ஆக்கிட்ட இல்ல? ஷோ அத்தை, அப்படி இல்லை, போனேன், ஆனா காயெல்லாம் வாங்கலை. நீ உன் புருஷங்கிட்ட நின்று இங்கே பேசிக்கிட்டு நின்றுட்டு நீ போனதை என் காதால நான் கேட்டுட்டேன். நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி அம்பிட்டு போய் சொல்லி வந்தாலும் எனக்கு தெரியும் நீ எதுக்கு போன, என்னத்துக்கு போன அப்படின்னு. தெரியுமா? ஆமாடி, நல்லா உன் பிள்ளைக்கு தோடு வாங்கினியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயம்மா, எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்க தோடு வாங்க போனோன்னு? யாரோ உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கம்மா. நான் பெத்த மவனே, பேசாம நில்லு. என்கிட்டே நீ பொய் சொல்றியா? பொய் சொல்லி பாயல. எம்மா, எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏண்டா, நான் நின்று தானடா பேசிக்கிட்டு இருந்துட்டு போனிய நீ உன் பொண்டாட்டியும். காசை கொண்டாந்து உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்த. கரும்பொட்டி எப்படி காசுக்கா கொண்டாந்த? எங்க கொண்டாந்தாரு? ஐயா, உங்களுக்கு 15,000 உங்களுக்கு யாரும் உங்களுக்கு சொன்னது? 15,000 இருக்கு உங்களுக்கு. எடியே, என்னத்த? என்ன அவங்கிட்டன்னு கேட்டேன். அவன் 15,000ங்கிற, நீ 5,000 நான் போய் சொல்ற? புருஷனு பொண்டாட்டி என்ன ஏமாத்து வேலை பார்க்குறியம்மா? அப்படியெல்லாம் இல்லத்த. ஆக மொத்தம் நான் என்ன உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்? அவன் காசை கொண்டாந்து கொடுத்ததும் வீட்டுக்கு பாதியை கொடு, எல்லாத்துக்கும் கிருஷ்ணா பையிலையே பார்க்க மாட்டேன். அது வாங்கவும் இது வாங்கவும், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கவும், அரிசி பருப்பு வாங்கவும் எல்லாம் அவன் தானே பார்க்குறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட?
நீ உன் பிள்ளைகளும் சொத்தை தானே திங்கிறியா? அவன் போடுற சொத்தை உங்கள் பங்குக்கு கொஞ்சம் கொடுக்குறதா இல்லையா? ஆ, நீங்கள் இப்படி காசை கொண்டாந்தது நல்லா நகை எடுக்கும், அதை எடுக்கும், இதை எடுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் பாவம்ல. ஓ இஷ்டத்துக்கு என்னடான்னா நகையா வாங்குறிய? நகை நிறுத்துங்க, நிறுத்துங்க. நானும் போனா போதுன்ட்டு நானும் பொறுமையா இருந்துகிட்டு இருந்தா. மல்லிகா, என்ன மல்லிகா? கம்முடுங்க. என்னடி சொல்ல வர்ற? இப்ப என்ன சொல்ல வர்றனா? இவ்வளவு நாளா நானும் என் கையால நகை கடைக்குன்னு போய் ஒரு பொட்டு பொடி ஏதாவது வாங்கியிருப்பனா? அதுக்கேண்டி இம்புடி சத்தம் போடுற? நிறுத்துங்க. ஏ மல்லிகா, என்ன மல்லிகா? கம்முடுங்க. உங்களுக்கே தெரியும், இவரை மாத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உங்க மகன் எவ்வளவு குடிகாரனா இருந்தேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அவரை நான் மாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்தேனா ஏண்டி? மல்லிகா, என்ன மல்லிகா? கம்முடுங்க. தெரியும்ல அந்த அளவுக்கு மாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கனா? இதெல்லாம் யாரால? என்னடி சொல்ல வர்ற? இப்ப எல்லாம் யாராலன்னு கேட்டேன். நான் தானே மாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுவே இத்தின் நாளா உங்க மகன் ஒரு 10 பைசா இது வரைக்கும் வீட்டுக்கு கொடுத்துருப்பாரா? மல்லிகா, என்ன மல்லிகா? கம்முடுங்க. கொடுத்துருப்பாரா? கொடுத்ததில்ல. இப்பதானே கொடுக்குறாரு. அதையும் நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்? இப்ப என்னடி சொல்ல வர்ற? ஒன்னும் சொல்லல, புரிஞ்சுக்கங்க. என்ன அவ்வளவுதான். சும்மா ஏண்டி வாங்கினேன், எங்கடி போனேன், எதுக்குடி போனேன், எவ்வளத்துக்குடி போனேன்னு கேள்வி மேல கேள்வி நிக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கியா? எம்மா, ஏதாவது யாராவது வாயை திறந்து பேசுனீங்க நடக்கிறது வேற. உங்களுக்கு தான் ஆத்தாடி ஓவரா பேசி விட்டோமோ, இப்படி நைஸா ஓடி போயிருவோம் வீட்டுக்குள்ள. எல்லாம் மயிலே, என்னம்மா? என்னடா உன் பொண்டாட்டி இந்த போடு போடுறான்? தெரியலையேம்மா. என்ன தெரியல? என்னையவே தூக்கி முழுங்கிருவா போல பேசுற பேச்சுல. அதான் தெரியல, நான் என்னன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை அவளை அடக்கி வைக்கிறேன். என்ன சொல்ற நீ? பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஆ எம்மா, இந்த மல்லிகாவாது என்ன இந்த போடு போடுறா? பமக்கே பயமா இருக்கு. ஒரு செகண்ட்ல பயந்து விட்டேன் நானே. பா சரிங்கப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு இவ்வளவு பண்ணதுக்கு. பரவாயில்லம்மா, எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? அதெல்லாம் உன்னோடது தான், உன்னையே சேர்ந்தது தான். அதனால உன்னைகிட்ட நான் சேர்த்துட்டேம்மா. இல்லப்பா, இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து எனக்காக இவ்வளோ பண்றீங்கல்ல, அதனாலதான்ப்பா. அப்போ நீங்க தான் கௌதம்கிட்ட என்னோட பர்த்டே பத்தி சொன்னதா? ஆமாம்மா, நான் தான் சொன்னேன். கௌதம் அதுக்கு மேல எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான்ப்பா. சாரில வளையல் பூ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டான்ப்பா. ஆமாம்மா, நான் தான் கௌதம்கிட்ட சொன்னேன்மா. இன்னொன்று, இன்ன வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரவே இல்லை. அம்மா வீட்டு விருந்துன்னு அப்பா வீட்டு விருந்துன்னு ஒன்றுமே வைக்கவே இல்லையேம்மா. வீட்டுக்கு வரீங்களா? பா அம்மா தான் என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேப்பா, நான் எப்படி வீட்டுக்கு வருவேன்? உங்கள் அம்மா உன்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாலும், ஆனால் ஞாபகம் ஃபுல்லாக நீதாம்மா இருக்க. எப்போ பார்த்தாலும் அன்புன்னு ஒன்னதாம்மா உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஞாபகம் உங்கள் மௌமையில தாம்மா இருக்குது. ஆனால் ஏன் உன்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் அப்பத்தா கூட அம்மா கூட எல்லாம் ஜாலியாக பேசணும், நம்ம வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும்னு ஆசையாக தான்ப்பா இருக்கு. ஆனால் அம்மா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. அன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்துட்டு கூட அம்மா என் மூஞ்சில முழிக்காத, வராத அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அதான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த பக்கமே வர்றதில்ல. எதுக்கு நம்ம அம்மாவுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துக்கிட்டே அப்படின்ட்டு நான் வர்றதில்லப்பா. அன்பு, நான் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் பேசுகிறேம்மா. அன்பு இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுது. என்ன சொல்கிற ஏதுன்னு கேட்குறேம்மா. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அம்மாக்கு நான் வர்றது ஆசையா இருந்தாலும் ஊர் அவங்க எதை நினைப்பாங்க, இவங்க எதை நினைப்பாங்க, அவங்க தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அதுக்காகவே நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்பா சொல்லுவாங்க. எனக்கு உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் விருந்து வைக்கணும்னு ஆசையாக இருக்குமா. அதனால தான் நான் வர சொல்கிறேன். நீங்கள் வாங்கம்மா, உங்கள் அம்மா பேசாட்டியும் அப்பா இருக்கேன்ல, வாங்க.
இல்லைப்பா, வீட்டுக்கு வந்துட்டு அம்மா பேசாமல் இருந்தால் எப்படிப்பா நல்லாவா இருக்கும்? அதனால் நாங்கள் வரல. அம்மா என்னைக்கு பேசி என்னை உரிமையோட வாமா நம்ம வீட்டுக்குன்னு கூப்பிடுதோ அன்னைக்கு நான் கௌதமோட வர்றேன்ப்பா. அது வரைக்கும் நான் நம்ம வீட்டுக்கு வரலப்பா. என்னம்மா நீ? அப்பா நான் எவ்வளவோ சொல்றேன், நீ என்னடானா வரல வரலங்கிற. இல்லைப்பா, நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா கண்டிப்பாக நீ வாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன்ப்பா. வராமலாம் இல்லை. சரிம்மா, நானும் உங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசுறேன், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படி வர சொன்னாங்கன்னா நீ வா. ஆ, ஓகேப்பா, கண்டிப்பாக நான் வரேன். சரிங்கப்பா, கௌதம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காக. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். காலையில் வந்தது. ஆ சரிம்மா. கௌதம் தம்பி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஆ சரிங்க மாமா. ஆ போம்மா, தம்பி நின்றுட்டே இருக்காரு. ச்சே, நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட உங்கள் கூடலாம் இருக்கவே முடியலையேப்பா. என்னம்மா பண்றது, எல்லாரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா சேருவோம், சந்தோஷமா இருக்கலாம். சரியா? ம், சரிங்கப்பா. சரி, நான் வரேன்ப்பா. ஆ போயிட்டு வாம்மா.